சுவாமி சரணம். வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோவிலை பற்றியும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை பற்றி இந்த சேனலில் டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, சபரிமலைக்கு நம்ம இருமுடி கட்டுறோம் இல்லையா, அந்த இருமுடி எதுக்காக கட்டுறோம், அதோடைய தாற்பயம் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 அறைகளாக பிரித்து அதில் புனிதமான நெய்யை கொண்டு ஐயப்பன் விக்கிரகத்தின் மீது நெய்யபிஷேகம் செய்யப்படும். ஐயப்பனுக்கு காணிக்கையாய் கொடுக்க நெய் கொண்டு செல்வது காலம் காலமாய் இருந்து வருகிறது. இந்த வழக்கம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? இருமுடியில் நெய் தேங்காய் சுமந்து செல்வதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரணம் என்னவென்றால், பந்தலராஜன் மனைவிக்கு தலைவலி ஏற்படுகிறது. உடனே புலிப்பாலால் தலைவலி தீரும் என பொய்க் காரணம் காட்டி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புகின்றனர். வளர்ப்பு தந்தையான பந்தல மன்னன் மிக வருத்தத்துடன் மகனை வழி அனுப்பும் போது காட்டில் உண்பதற்காக பல நாட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெய்யில் தயாரித்த சில உணவு வகைகளை ஒரு முடியாக கட்டினான். அதே சமயம் சிவபக்தனான பந்தல மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் போல் ஒரு தேங்காயை மற்றொரு முடியில் வைத்துக் கொடுத்தான். அந்த 2 முடிகளையும் இணைத்து திருமுடி மேல் ஏந்திய சிறுவன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றான். இருமுடியை முதலில் தலையில் ஏற்றியது ஸ்ரீ ஐயப்பன் என்று புராணம் கூறுகிறது. இவ்வாறு ஐயப்பன் செய்தது போலவே இருமுடியை தலையில் தாங்கி ஐயப்பனை வழிபடும் முறையாக அது மாறி நாளடைவில் நிலைத்தும் விட்டது. இப்போது 2வது காரணம், ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை பந்தல மகாராஜா ராஜசேகரன் ஐயப்பனை விட்டு பிரிந்து செல்லும் காலம் வந்தது. ஐயப்பன் பிரியும் நேரத்தில், மணிகண்டா, நீ காட்டுக்குள் குடியிருக்கப் போவதாய் சொல்கிறாய். அங்கே மலைகளை கடந்து வர வேண்டும். அவை சாதாரண மலை அல்ல. வயதான நான் உன்னை காண எப்படி வருவேன் என்றார். அதற்கு மணிகண்டன், உங்களுக்கு ஒரு கருடன் வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் எனது இடத்திற்கு வந்துவிடலாம் என அருள்பாலித்தார். அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்பனை காண பந்தலராஜா மலைக்கு செல்வார். மகனை வெறுங்கையோடு பார்க்க செல்ல முடியுமா? அவனுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டாமா? என்ன கொண்டு செல்வது என யோசித்தார். நெய் கெட்டு போகாத ஒன்று, எனவே நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வார். மேலும் தனி நெய்யை தேங்காய்க்குள் ஊற்றி கொண்டு சென்றால் இன்னும் பல நாள் கெடாமல் இருக்கும். ஐயப்பனை காண செல்வதென்றால் எளிதான காரியமா? இன்று போல அன்று பஸ், ரயில் எல்லாம் கிடையாதே. எனவே பந்தலத்தில் இருந்து நடந்தே மலை ஏறுவார். மலையை அடைய பல நாட்கள் ஆகும். எனவே கெட்டுப்போகாத நெய்யை எடுத்துச் செல்லும் வழக்கம் உருவானது. இருமுடிகட்டில் முக்கியமானது நெய் தேங்காய் தான். அத்துடன் ஐயப்பன் அரண்மனையில் இருந்தபோது அணிந்த நகைகளையும் எடுத்துச் சென்ற பழக்கம் நாளடைவில் உருவானது. அது இப்போது பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்று கருடன் வழிகாட்டுவது விசேஷ அம்சம். வயதான அவர் மலை ஏற முடியாமல் ஐயோ அப்பா என்று சொல்லியபடியே பல இடங்களில் உட்கார்ந்தும் விடுவார். இந்த சொற்களையே திரித்து ஐயப்பன் என ஆனதாகவும் சொல்லப்படுவது உண்டு. இதுவே நாம் இருமுடியை எடுத்துச் செல்லும் காரணம். சுவாமியே சரணமையப்பா. இருமுடி கட்டும் போது நாம் மறக்கக்கூடாதவை இவையெல்லாம். ஐயப்பனின் யாத்திரையில் இருமுடி கட்டி யாத்திரை தொடங்கி சென்று 18 படி ஏறுதல் என்பதுதான் முக்கிய சடங்காகும். இருமுடி இல்லாமல் 18 படி ஏறக்கூடாது. இருமுடியுடன் செல்பவர்களுக்குத்தான் ஐயப்பனின் முழுமையான அனுக்கிரகம் கிடைக்கும். இருமுடிப்பை பச்சை, நீலம், கருப்பு ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கலாம். 3 அடி நீளம், 1 அடி அகலம் உள்ள துணியை கடையில் விற்கிறார்கள். இதன் ஒரு மூலையில் 2 துணிகாது வைத்து அதில் 2 மீட்டர் நீளம் உள்ள நூற்கயிறு கட்டப்படும். இத்துடன் 8 இன்ச் நீளம், 5 இன்ச் அகலம் உள்ள 2 துணிப்பைகளும் இந்த கயிறு இணைத்து இருமுடி பை இருக்க வேண்டும். இந்த பையை இருமுடி கட்டும் அன்று கொண்டு வர வேண்டும். இருமுடியை முன்முடி, பின்முடி என 2 பிரிவாக பிரித்து இருமுடி கட்டுவார்கள். முன்முடி ஐயப்பனுக்கு பூஜைக்குரியது. பின்முடி சமையல் செய்வதற்கான சாமான்கள் வைக்கப்படுகிறது. முன்முடியில் மஞ்சள் தூள், மஞ்சள், பன்னீர், தேன், சந்தனவில்லை, குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேரிச்சை, உலர்ந்த திராட்சை, முந்திரி, டைமண்ட் கல்கண்டு, அச்சுவல்லம், அவல் பொரி, மிளகு, கல்உப்பு, எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, பாசிப்பருப்பு, சுக்கு, ஏலக்காய், கருப்பு வளையல், திரிநூல், முத்திரை தேங்காய் 1, சிறிய தேங்காய் 1, பச்சரிசி, பசுனை. தற்சமயம் கடை தெருவில் பூஜை சாமான்கள் கடைகளில் நமக்கு வேண்டியதற்கு ஏற்ப முன்முடி சாமான்களை பாக்கெட்டுகளில் போட்டு தயாராக 15 முதல் 30 வரை ஒரு பாக்கெட் என விற்கிறார்கள்.
மாலைகள், இருமுடி பைகள் ஆகியவையும் கடைகளில் கிடைக்கிறது. மிகவும் ஆச்சார முறைப்படி பழைய சபரிமலை பயண வழிகளை கடைபிடிக்கும் குருசுவாமிகள் பெருவழிப்பாதையில் தாங்களே சமையல் செய்து அதற்கான பாத்திரங்களையும் மளிகை சாமான்களையும் பயணம் வரும் சுவாமிகள் மூலம் கொண்டு செல்வர். அத்தகைய முறையில் சமையலுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள் கொண்ட இருமுடிகளை ஒவ்வொரு இருமுடிக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டால் அந்தந்த இருமுடியை பார்த்து எடுப்பது சுலபம். அவற்றை பின்முடியில் சுமக்கக்கூடிய அளவில் பிரித்து வைப்பார்கள். ஆனால் தற்சமயம் காட்டு வழியில் சமையல் செய்வது பெருமளவு குறைந்துவிட்ட நிலையில் முன்முடி சாமான்களையே பிரித்து பின்முடியில் வைத்து விடுகின்றனர். இதுதான் சபரிமலை இருமுடி கட்டுவதில் உள்ள தாற்பயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.